வணக்கம். இது நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து லேர்னிங் பர்பஸுக்காக தான். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோவில் நான் தெளிவாக பார்த்துருந்தோம். இன்னையோட வீக்லி எக்ஸ்பைரி டவுன் ட்ரெண்ட் தான் நிஃப்டி வரப்போகுதுங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். 25,930ங்கிற ரேஞ்சில் எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். 25,950 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25,850 வரைக்கும் நிஃப்டி வரலாம். 880, 850 வரைக்கும் நிஃப்டி வரலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே இன்னைக்கு பர்ஃபெக்டா நீங்க அந்த வீடியோ நேற்றோட வீடியோ லிங்க்ல ஆட் பண்ணிடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே நிஃப்டி பர்ஃபெக்டா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 930க்கு இமிடியேட்டாவே வந்துடுச்சு. ஓகே, 930 900 ரேஞ்சுக்கு நிஃப்டி ஸ்ட்ரைட்டா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. இந்த சார்ட் வந்து 1 ஹவர்ல வச்சிருக்கேன். உடனே வந்துடுச்சு. எப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சோ நம்ம ரெண்டாவது சொன்ன லெவலான 25,850 அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் நிஃப்டி ப்ராப்பரா வந்து இன்னைக்கு அந்த ரேஞ்சில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம என்ன வீடியோல பார்த்தோமோ அது அப்படியே நிஃப்டியில இன்னைக்கும் ஒர்க் ஆயிருக்கு. நிஃப்டியில நம்ம எங்க எக்ஸ்பைரி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ 930ல எக்ஸ்பைரி நடக்கும்னு சொல்லியிருந்தோம். 930 பிரேக் பண்ணும் பட்சத்துல 850 வரைக்கும் நிஃப்டி போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ 930யும் டச் பண்ணி அதையும் பிரேக் பண்ணி என்னோட எக்ஸ்பைரி ப்ராப்பரா 25,850ல நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நாளைக்கு எப்படி நிஃப்டி மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இதை வந்து இன்ட்ராடேல நம்ம லைவ் அப்டேட்டும் கொடுத்துருந்தோம் டெலிகிராம் சேனல்ல. ஸோ மார்னிங் நிஃப்டி ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ஓப்பன் ஆனோடனே டெலிகிராம்ல இதோட லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ இது இந்த லெவலில் பிரேக் பண்ணி வரும் பட்சத்தில் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். அதாவது 25,850ங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருந்தோம். இதுல ஒரு சப்போர்ட் மறுபடியும் ஒரு சின்ன ஆப்டர் மறுபடியும் இந்த 850 வரைக்கும் வரும். இதான் லெவலில் லைவ்லையும் கொடுத்துருந்தோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டா நிஃப்டியில ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, பர்ஃபெக்டா அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஆனா என்ன ஒரு இந்த ஒரு ஜோன்ல தான் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. பிளஸ் இந்த ஒரு ஜோன்ல பேலன்ஸ் எல்லாமே ஒரு சைட் பேஸ்லயே போயிடுச்சு. ஒரு ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி ஃபுல்லாவே சைட் பேஸ் பண்ண மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இதுல ஒரு டவுன் ட்ரெண்ட், அப்புறமா அங்க ஒரு டவுன் ட்ரெண்ட். நம்ம சொன்ன அந்த 930 பிரேக் பண்ணும்போது ஒரு தடவை, மறுபடியும் 850 போகும்போது ஒரு ட்ரெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி தான் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம 750 வரும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, 700 ரீச். ஸோ அதுதான் நாளைக்கு எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் தொடரும். தொடர்ந்து நம்ம அடுத்த சப்போர்ட்டான 730க்கு நிஃப்டி நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, டைம் ஃப்ரேம் 1 ஹவர்ல மறுபடியும் மாத்திக்கிறேன். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன்ல நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன்ல ஸோ மறுபடியும் இதுல இருந்து இந்த வித பிரேக் பண்ணும் பட்சத்தில் நாளைக்கு 25,850ங்கிறத பிரேக் பண்ணும் பட்சத்துலயோ இல்லை கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துலயோ நிஃப்டி ப்ராப்பரா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் லெவலான 25,790ங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமா அது பிரேக் பண்ணி 25,730ங்கிற ரேஞ்சுக்கு வரும். ஓகேவா? இந்த 25,700 730ங்கிறது ஒரு ஒரு நல்ல சப்போர்ட். ஒரு 2-3 தடவை இதுக்கு முன்னாடி இதே சோன சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுல வரும்போது ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து இதையும் பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல நிஃப்டி தொடர்ந்து ஃபாலோ ஆகி கீழே வரும். நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்கிற லெவலான 25,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரும் நாட்கள்ல. ஓகே, ஸோ வரும் நாட்கள்ல 25,500 வரைக்கும் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது 25,000 நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாளைக்கு 25,730 700ங்கிறது ரேஞ்ச். ஸோ அதுல நிஃப்டி வருதா, இந்த ரேஞ்சில் என்ன பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு 25,730ங்கிற ரேஞ்ச் 700 730ங்கிற ரேஞ்சுக்கு வந்துடலாம். இதை பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தரா மறுபடியும் நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.